காலமெல்லாம் புகைப்படைத்த கன்னி தமிழுக்கு ஒரு வணக்கம். கவிதை கடல் கம்பனுக்கும் ஒரு வணக்கம். உலக பொதுமறை தந்த வள்ளுவனுக்கும் ஒரு வணக்கம். நம்மை விட்டு மறைந்தாலும் நம் இதயங்களை விட்டு என்றுமே மறையாமல் நிலைத்து நிற்கின்ற அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை கூறி, கலாம் ஐயா பேரை சொல்கிறேன், கைத்தட்டலாம்ல. பெண்கள்லாம் கைத்தட்டினா முடி நீளமாக வளருமா, அதை பேர அந்த ஆண்டி தொட்டு பார்க்குது. ஆண்கள்லாம் கைத்தட்டினா மூளை வளருமா. அவர் சொட்டத்தால் கொஞ்சம் பூச்சி மொத்தம் எங்கேருந்து வளருதுன்றாரு. ஒரு 3 மணி நேரம் ஓடும், நேரம் இல்லை, ஒரு 40 நிமிஷம். ஆளுக்கு 5 நிமிஷம், எனக்கு ஒரு 10 நிமிஷம். என்னை பார்த்தாலே சிரிப்பீங்க. நான் பேசினா எவ்வளோ சிரிப்பீங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பார்த்து சிரிக்காத ஒரு ஆளுக்குறாங்க. யார் தெரியுமாம்மா? என் மொண்டாட்டி. என்ன சொன்னாலும் வீடு இஞ்சி தண்ணி குரங்கு மாதிரியே உட்காந்துருக்கோம். இதுலேருந்தே தெரியும் இது என்ன தலைப்புன்னு சொல்லிட்டு. இதில் குறிப்பாக ஒரே ஒரு கருத்து மட்டும், ஏன்னா காலை முதல் இவ்வளவு நிகழ்ச்சி நடந்துச்சு, சீமந்த விழா, அதை பற்றி ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு நான் தலைப்பிட வரேன். சாதாரணம் கிடையாதுங்க சீமந்த விழான்றது. ஒரு தேள் கொட்டினா எவ்வளவு வலி என்பது குழந்தைகளை பெற்ற தாய்க்கு தான் தெரியும். அதை போல 1000 தேள் கொட்டினால் எவ்வளவு வலியோ அவ்வளவு வலியை சமாளித்து தான் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். இப்போ 20 பேர் உட்காந்தாங்க பார், அவங்களெல்லாம் ஏன் மகிழ்ச்சியாக அவ்வளோ சந்தோஷப்படுறோம்னா, அந்த வழியெல்லாம் கடந்து நீங்கள் குழந்தைகளை சுகப்பிரசவமாக நல்ல முறையில் பெற்றெடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் ஒரு விழாவை நடத்துகிறோம். அதுலேயும் பாருங்க, 1ஆம் மாதம் உதிரம் கலந்து, 2ஆம் மாதம் இதுவென தெரிந்து, 3ஆம் மாதம் முழுதும் அறிந்து, 4ஆம் மாதம் அங்காய் தின்று, 5ஆம் மாதம் பல சோறு உண்டு, 6ஆம் மாதம் இடுப்பது நோக, 7ஆம் மாதம் இழப்பது போக, 8ஆம் மாதம் சிலர் முன் அழுது, 9ஆம் மாதம் பலர் முன் அழுது, 10ஆம் மாதம் கதறி கதறி பதறி பதறி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாளே தாய். அப்படிப்பட்ட தாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு விழாவை நடத்துவதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழகமே தேர்தல் விழாவில் இருக்கு. ஆனா கோயம்புத்தூர்ல சூலூர் மட்டும் நம்ம சகோதரி யாதவர் ராணி மேடம் அவருடைய முயற்சியால உங்களுடைய அத்துணை ஒத்துழைப்பாளையும் இன்னைக்கு விழா கோலமா இருக்குன்னா இது சொல்லவா தேவை. அற்புதமாக 7 ஆண்டில் 15வது சீமந்த விழா நடத்திருக்கீங்கல்ல. அப்போ இன்னும் 3 ஆண்டில் 2 3ஆம் மாறி இன்னும் 3ஆக மாற வேண்டும் என கூறி, எங்கேயுமே பாருங்க தலைப்பு கொடுத்தோம்னா பெண்களை தாக்கி தான் கொடுப்போம். தற்கால பெண்கள் குடும்பத்திற்கு தலைவியா தலைவலியா, குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட பெரிதும் காரணம் குடும்பிக்கார மாமியாரா, குடிபறிக்கும் மருமகளா, இப்படிதான் தலைப்பு வைப்போம். ஆனா மேடம் அந்த விழா குழுவினர் என்ன வச்சுக்கிறாங்க பாத்தியா, பெண்களுக்கு ஒரு விழாவை வச்சு அதுல யாரு அந்த 20 பேருக்கு யார் கதாநாயகன் வந்தாங்கல்ல, 20 பேர் யார் நீங்க கேட்கவே தேவை. அத்தனை பேரும் தாடியோடு இருந்தார்கள் அல்லவா கோயிலுக்காக. அவர்களை பார்த்த உடனே தெரிந்து கொள்ளலாம், அவர்கள் தான் கதாநாயகர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பு வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆண்கள், அதாவது பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஹீரோவா ஜீரோவா? தமிழ்நாட்டிலே இது மாதிரி ஒரு தலைப்பு எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்க. உண்மையிலே நம்ம ஐயா நடிகர் ஐயா கூட சரி, சினிமாவில் ஹீரோவா இருக்காரு, வீட்டில் போனால் ஜீரோவா இருப்பாரு. உண்மைதான். இப்போ எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் எங்கள் சம்சாரம் தான் பார்ப்பாங்க. ஆமாம், நான் சமைப்பேன் அவள் பாப்பா, நான் துணி துவைப்பேன் அவள் பாப்பா, நான் பெருக்குவேன் அவள் பாப்பா, சும்மா உலகேண்டு ஒன்று பார்த்துக்கிறான் பார். ஆனால் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். அப்போ நான் ஜீரோ. என்ன வேலை வாங்க முடியல, புரியுதா? அவ ஹீரோவா இருக்கான். இப்போ தாய் மாமனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ஐயா. தாய் மாமா வரிசைன்றது சும்மா கிடையாதுங்க. தாய் மாமா என்பது 3 தாய்க்கு சமம். தாய் ஒரு தாய் வருதா, மா ஒரு மான்றது ஒரு அம்மா, இன்னொரு மான்றது ஒரு அம்மா. அப்படிப்பட்ட தாய் மாமா சீர்வரிசை எத்தனை கோடி கொடுத்தாலும் நிச்சயமாக யாருக்குமே அந்த வாய்ப்பு கிட்டாது. அந்த வாய்ப்பு ஐயாவுக்கும் ராஜா சாருக்கும் கிடைத்தது. உண்மையிலேயே போன பிறகு செய்த பாக்கியம் வருடம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அற்புதமான ஒரு வாய்ப்பு. நல்லா என்ன நிறைய பேச்சாளர்லாம் இருக்கிறாங்க. இதில் ஏற மாட்டான்
அதாவது நீதிபதிக்கு நிறைய படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வாதாடுற வக்கீலுக்கு தான் திறமை தேவை. பொய்ய மெய்யாக்குவாங்க, மெய்ய பொய்யாக்குவாங்க. ஜட்ஜி 2 வார்த்தை தீர்ப்பு சொல்லிட்டு போடுவார். நான் ஈபியில் வேலை செய்கிற சாதாரண ஒரு ஏஇ. இவங்களாம் பெரிய பெரிய பேராசிரியர்கள். இவர்களை பார்த்தீங்கன்னா பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஹீரோவே என்ற அணியில் அன்பு சகோதரி கோமதி அவர்கள். அவங்க வீட்டுக்கார் ஹீரோவா? ஹீரோவே. கல்யாணம் ஆகலையா? அதுக்கு அடுத்து அன்பு தம்பி அவரு சொல்லலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹீரோ தாங்க. கல்யாணம் என்னைக்கு ஆகுதோ, கழுத்தில் தாலி கட்டுறானோ அன்னைக்கே ஜீரோ ஆயிரும். தாலி கட்ட சொல்ல ஐயர் சொல்லுவாரு, கல்யாணம் தந்து நானே நல்ல காலம் முடிப்போ தாலி கட்டுறா, நல்ல காலம் முச்சிச்சு, தெத்து முச்சிச்சு, சனி முச்சிச்சு, கட்டிய விடான்னு அர்த்தமா. அதோட இல்ல, ஐயரு சொல்ல சொல்ல மோளக்காரனை பார்த்து போடா போடான்னு மோளக்காரன் இதான் சாக்கணும், மாட்டிக்கணான்னு நம்மால் கையில் இருக்கிற அரிசி என்ன பண்ணணுங்க, ஐயாவுக்கு தெரியும். தாலி கட்டி முடிக்க உடனே அந்த சாங்கியெல்லாம் பண்ணுவாங்க. புளியாறு போட்டு எடுப்பாங்க, மோதிரம் போட்டு எடுப்பாங்க, வாழைப்பழம் ஊட்டுவாங்க. அந்த டைம்ல அரிசியை தூவி வாழ்த்தணும். ஆனால் இவன் பொலடான்றான், அவன் மாட்டிக்கினான்றான். அந்த டைம் பார்த்து அரிசியை விசீறி அடிப்பான். அவனை இன்னைக்காட தொலைஞ்சடா, நீ இன்னைக்காட தொலைஞ்சடா. 20 வருஷமா என் முன்னாட்டிக்கிட்ட படுற கஷ்டத்தை நான் பட போறல, நீ பட போறல, என் கண்ணால் பார்க்க போறல அப்படின்றானா, அப்போ அவன் ஹீரோ இல்லை ஜீரோவா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஹீரோக்கு மட்டும் 2 கருத்து சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு பணம் முக்கியமானது. பணம் இந்த விழா கூட நடத்தி எத்தனையோ ஒத்துழைப்பு இருந்துச்சு. பணம் இல்லைனா முடியுமா? அப்படிப்பட்ட பணத்தை வெளிநாடுகளிலும் இராணுவத்திலும் சென்று சம்பாதித்து கொடுப்பவர்கள் ஆண்கள். அந்த இடத்தில் அவர்கள் ஹீரோவே. இதுல ஜீரோக்கு நிறைய சொல்லலாம் என கூறி ஹீரோவே என்ற அணியில் கோமதி அவர்கள், கனகராஜ், அதுக்கடுத்து நிறைய டிவிலாம் கூட வந்திருக்கான். என்னோட நிரந்தர பட்டிமன்ற பேச்சாளரே திருவண்ணாமலை வந்துள்ள பவித்ரா. இவங்க 3 பேர் ஹீரோ தாயா, ஜீரோ கிடையாதுன்னு வாதாடுறாங்க. இல்லவே இல்லை. என்னைக்கு கல்யாணம் ஆச்சு அன்னைக்கு ஜீரோவா போயிடாரு அப்படின்றதுக்காக ராசை முருகேசன் ஐயா அவர்கள், அவருக்கு உறுதுணையாக கவிதா மேடம் அவர்கள், அவருக்கு உறுதுணையாக ஜீனத் மேடம் அவர்கள். இவங்க 3 பேரு தற்கால ஆண்கள் பெண்களின் பார்வையில் ஜீரோவாக தான் இருக்கிறாங்க. இவர்கள் வாதாடுகிறார்கள். இவர்கள் எப்படி வாதாடுகிறார்கள், உங்கள் முகபாவனை எப்படி இருக்குது என்று ஒரு அரை மணி நேரத்தில் பட்டிமன்றத்தை முடித்து தீர்ப்பு சொல்லலாம்.